திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் தெற்கு ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியோட அவல நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது வார்டு பகுதியில் வந்து போகிற மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. தார் ரோடுங்க. கீழே பாவா நகரில் கீழே 1.5 ஜல்லி போடாமல் வெறும் தாரை மட்டும் போட்டு இந்த பேரூராட்சி நிர்வாகம் சிப்ஸை மட்டும் போட்டு கணக்கு அமைச்சு போயிட்டாங்க. இந்த ஏரியாவில் போகிற பொதுமக்கள் போகிற பயங்கரமான குமுறல். இது என்னன்னு கேட்டேன், அதாவது பொதுமக்கள் போகிற என்னப்பா 1.5 ஜல்லி போடல எதுவுமே கேட்டால், அம்மா இங்கே அவ்வளோதாம்மா போட முடியும், கான்ட்ராக்ட் நாங்கள்ல தெற்க வத்தலோனுக்காரங்க ஐபியோட சொந்தக்காரங்க போடுறாங்கம்மான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. இந்த பொதுமக்கள் சாட்சி. இது நாங்களாம் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட்காரங்களோ சொல்லலை. இது ஏதாவது பொதுமக்கள் சொன்னால உங்களை நாங்கள் வர சொல்லியிருக்கோங்க சார். மேற்கொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பேரூராட்சி நிர்வாகத்தில் பயங்கரமான உப்பு தண்ணி குடிக்கவே முடியல, வாயில் வைக்க முடியலைங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல முறை வந்து செயல் அலுவலர் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் கொடுத்து குடிக்க சொன்னோம். ஒரு போர் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ வரையும் இந்த பைப் லைன் போடுறேன் அது போடுறேன்னு சொன்னால் எந்த நடவடிக்கை இல்லை. நாங்களும் சொல்லி பார்த்தோன்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. பொதுமக்கள் பூராமே பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. அதனால தான் பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீராமபுரம் பேரூராட்சிக்கு நல்ல குடிநீரும், அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இதுக்கு வந்து தெருவுகளுக்கு போடலை. இதில் பூரா திருடர்கள் பூரா வந்து உள்ளே வந்துடுறாங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு பல்சர் பைக் எடுத்து போயிட்டாங்க. பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேட்ட